தாய்மை அடைந்த பெண்களை பார்த்து தான் இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாய்மையே அடையாத பெண்களை பார்த்து நீ ஒரு மலடி அப்படின்னு சொல்கிறத நம்ம எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நம்ம கூடயே இருக்கிறவங்க கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரார்கள் பேசுகிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஏன் வீட்டார் கூட இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நீ கன்சீவ் ஆகலை, இன்னும் உனக்கு ஒரு குழந்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு வேளை உங்களை உதாசனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு வேளை உங்களை விட்டுட்டு போகலாம். ஏன்னா நீ ஒரு குழந்தை இல்லை, நீ வந்தீங்கன்னா உங்களை குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வைக்குது. இதுதான் உலக வழக்கமாக இருந்திருக்கு கொண்டு இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னா இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் அங்கங்கே டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க, அங்கங்கே வைத்தியர்கிட்ட போயிட்டு எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அண்ணாள் என்ற ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க, என்னை உதாசனப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களுடைய வார்த்தை என்னை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா முறையிடுகிறாங்க. அவங்க கடந்து போகிறாங்க. கடந்து போகும் பொழுது அவங்களுக்கு இருக்கிறது எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷத்தோடு போகிறாங்களா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுள் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துருக்கலாம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். ஆனாலும் என்னென்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வராங்க அப்படின்னா கடவுள்கிட்ட தான் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் அந்த அம்மாவுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அதைய மனசில் இருக்கிறதான காரியத்தை கடவுள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருந்த நாட்களில் கடவுள் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு தேசத்திலேயே ஒரு பெரிய அதிகாரியாக அந்த குழந்தைக்கு ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலையும் உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. அதின் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசில் இருக்கிறதான தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து அடுத்த வருஷத்தில் அன்னையர் தினத்தப்பா உங்களையும் கர்த்தர் செலிப்ரேட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.